சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அதாவது திமுக ஸ்டாலினே ஜல்லிக்கட்டு போகிறதுக்கும் பொங்கல் திருவிழா பண்ணுறதுமே வீடியோ போடுறதுக்கு வந்துட்டாங்க. அறிவித்த டிவிக்கே பண்ணலை. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நிறைய பேர் அவங்கள நோக்கி படையெடுக்கிறது வந்து நேரம் இவங்க வந்து டிசிஷன் டிலேவால். எனக்கு தெரிஞ்சு பொங்கல்ல இருந்து மத்திய உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையும் டெல்லியிலே டேரா போட்டு உட்காந்துருக்காங்க. என்ன தெரிஞ்சுன்னா அவங்களுக்கே தெரியல. நம்ம சேனல்காரங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் அடைச்சிடுறதுன்னு தெரியல. அதுக்கு முந்தைய வரைக்கும் நடந்திருக்க சோர்ஸை வந்து நமக்கு உளவுத்துறைகள் மூலயமா கூட கிடைக்கும். இப்போ நமக்கே சில சோர்ஸுகள் கிடைச்சிருக்கு. நம்மளே அதை நம்ம சொல்லியிருக்கோம். பொங்கல் ஃபங்க்ஷனில் இறங்கி நான் சிபிஐயாவது நான் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ண வேண்டாம், நான் பொங்கல் ஃபங்க்ஷன் இங்கே பண்ண வேண்டாம், நீங்கள் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இது ஏன் வந்து லேக் ஆகுறாங்க? என்னன்னா இந்த கான்ட்ரவர்சியான விஷயமோ நெகட்டிவான விஷயம் ஈஸியாக பரவிடுது. இந்த பெண்களான ஒரு சம்பந்தமான ஒரு விஷயங்கள், ஏதோ குழந்தைங்கள பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் படம் எடுத்தால் கூட குடும்பமாக வந்துடுறாங்க. இது ஒரு இதுவாக இந்த நெகட்டிவாகவே நிறைய செட் பண்ணுறது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஃபைன் டைம் மீடியா சிஇஓ திரு காமேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், என்னன்னா இப்போ திரு விஜய் அவர்கள் 2 முறை சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார். அங்கே வந்து பல கேள்விகள் கேட்ட மாதிரியும் அவருக்கு இந்த பதில் தான் சொன்னாங்கன்ற மாதிரி பல வதந்திகள் அவதூறுகள்லாம் வந்து சமூக வலைதளத்தில் வந்ததா தாவேக்காவினர் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, அதை ஒட்டி இப்போ தாவேக்கா வந்து தேர்தலையே புறக்கணிக்க போகுது அப்படின்ற மாதிரி இன்னொரு அவதூறும் வந்து சமூக வலைதளங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த சமூகத்தில் புறக்கணிக்கிறது 10 வாரம் தான் காலக்கெடு, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தது வருவோம். முதல்ல வந்து ஒரு சிபிஐ என்கொயரி, அந்த கேட்டை தாண்டி ஒரு மீடியா கூட உள்ளே போக முடியாது. மீடியா விட்டு ஒரு கொசு போதா, ஒரு போமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஹைலி செக்யூர்டு ஏரியா. அங்கேருந்து இவங்களுக்கு எப்படி தான் கண்டென்ட் கிடைக்குதுன்னே தெரியல. நமக்கும் கேட்டால் சோர்ஸ்ன்றாங்க. சரி, இப்போ நான் சோர்ஸுன்றது இங்கே இருக்கிற அதுக்கு முந்தைய வரைக்கும் நடந்திருக்க சோர்ஸை வந்து நமக்கு உளவுத்துறைகள் மூலயமா கூட கிடைக்கும். இப்போ நமக்கே சில சோர்ஸுகள் கிடைச்சிருக்கு. நம்மளே அதை நம்ம சொல்லியிருக்கோம். அது வேறு. ஆனால் ஆன் டைம் அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்றத இங்கே ஒரு மாயை உருவாக்குறாங்க இல்லையா, அது வந்து ரியல் இல்லை. அது வந்து நம்ம ஆளுங்களை வந்து அந்த ஃப்ளாஷ் நியூஸுக்கு பழக்கிட்டாங்க. டன் ஒரு மியூசிக்காக போட்டாங்கன்னா உடனே அதுக்கு இப்போ உட்காந்துறது, ஒரு ஹைப் ஏற்றி விட்டு நம்மளை வந்து பிபிலேயே வச்சுருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முண்டை இந்த நியூஸ் சேனல் பல வர்றதுக்கு முன்னாடியும் இப்போவும் பார்த்தோன்னா பிபியோடைய இது வந்து 100 மடங்கு ஏறி போச்சு. பிபி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆகிடுச்சு. என்னென்னா இந்த கான்ட்ரவர்சியான விஷயமோ நெகட்டிவான விஷயம் ஈஸியாக பரவிடுது. இந்த பெண்களான ஒரு சம்பந்தமான ஒரு விஷயங்கள், ஏதோ குழந்தைங்கள பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் படம் எடுத்தால் கூட குடும்பமாக வந்துடுறாங்க. இப்போ இது ஒரு இதுவாக இந்த நெகட்டிவாகவே நிறைய செட் பண்ணுறதே நம்ம ஆளுங்களுக்கு வந்து பழகிச்சு. நம்ம ஆளுங்களும் இது கேட்டு அதுக்குள்ளேயே நம்ம அடாப்ட் ஆகிட்டாங்க. எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் டன்ற மாதிரி நம்ம ஆளுங்களும் அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்காகவே இவங்க இந்த மாதிரி கலப்புறாங்க. ஸோ ஒன்று ஒரு என்கொயரி, அது ஒரு ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் நடக்குதுன்னா மேலே ஒரு 4 அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்கள தவிர அது வெளியே முதல்ல பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த டைமில். அதுக்கப்புறமா கூட ஒரு ஐஆர்டி மேபி உள்துறை அமைச்சகத்தை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது இப்படி வேணால் நடக்கலாமே தவிர முன்னாடி வந்து இது என்னன்றது உளவுத்துறைக்கே முதல்ல தெரியாது. லைவ் உள்ள நடக்கிறது யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பொங்கல்லேருந்து மத்திய உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையும் டெல்லியிலே டேரா போட்டு உட்காந்துருக்காங்க. என்ன தெரிஞ்சுன்னா அவங்களுக்கே தெரியல. நம்ம சேனல்காரங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் அடைச்சிடுறதுன்னு தெரியல. ஒரு விஷயம். ஸோ இதை வந்து சுத்தமாக நம்பாதீங்கன்றது தான் நம்ம அன்னிலுக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம், என்றைக்குமே சொல்கிறோம். இதில் 2வது இது வந்து புறக்கணிப்பாங்க டிவிக்கே அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரும்போது என்னென்னா அதுக்கு காரணமே நான் டிவிக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். தலைமையோ ஒரு டிவிக்கே கட்சியில் ஒரு அக்ரெசிவ்னஸ் பார்க்க முடியல. இப்போ நான் நினைக்கிறது என்னென்னா இந்த ஒரு இஷ்யூ வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ, இதனால் நம்ம ஓட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அவருக்கு மாறும்னு நம்மளே நம்ம சொல்லியிருக்கோம்.
அந்த நேரத்துல இறங்கி அரசியல் பண்ண வேண்டிய டிவிக்கே வந்து அரசியலே பண்ணல அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். இல்ல இது தாவேக்காவினரே இதை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்னன்னா ஜனநாயகம் ஒரு சைடு போயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு பல மக்கள் நல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க? மக்கள் நல பிரச்சனை இருக்கு. அதாவது திமுக ஸ்டாலினே ஜல்லிக்கட்டு போறதுக்கும் பொங்கல் திருவிழா பண்றதுமே வீடியோ போடுறதுக்கு வந்துட்டாங்க. அறிவிச்ச டிவிக்கே பண்ணல. இது வந்து எதனால? ஒரு படம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண முடியலன்றதுக்காகவா இல்லை சிபிஐ என்கொயரியா? இதை மீறி நம்ம பண்ணியிருக்கணும்ல. கண்டிப்பா வந்த அன்னைக்கு நேராக பொங்கல் ஃபங்க்ஷனில் இறங்கி நான் சிபிஐயாவது நான் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ண வேண்டாம், நான் பொங்கல் ஃபங்க்ஷன் இங்கே பண்ண வேண்டாம் நீங்கள் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இது ஏன் வந்து லேக் ஆகுறாங்க? ஸோ நான் இதை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட கூட நான் கொண்டு போகிறேன். ஜான ஆரோக்கியசாமி ஒரு சமுதாயன்றதுனால இதை பெருசாக காட்டலையா, இல்லை இதை எடுத்துகிட்டு போகணுன்றதில் அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டலையா? ஸோ இதை வந்து அவங்க மாற்றிக்கணுன்றது தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய டிசிஷன் வந்து கொஞ்சம் இப்போ ஸ்லோவாக இருக்கிற மாதிரியாவே நம்ம பார்க்கலாம். ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இன்னும் 100 நாளில் தேர்தல். ஆமாம், 100 நாள் தேர்தல் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிருக்கணும். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நிறைய பேர் அவங்கள நோக்கி படையெடுக்கிறது வந்து நேரம். இவங்க வந்து டிசிஷன் டிலேவாலேயே இதெல்லாம் வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சார் இதை ஒட்டி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைத்திலிங்கம் வந்து ஒரு ஓபிஎஸ் சப்போர்ட்டராக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு. அவங்க முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து தாவேக்காக்கு வர வாய்ப்பு இருக்கு, ஏன் நாளைக்கு ஓபிஎஸ்ஸே இங்கே வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தபோது, திரு விஜய் அவர்களோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, அவர் அரசியலே பண்றது இல்லைன்றதுனால வைத்திலிங்கம் அங்கே போய் சேர்ந்துருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம் தேவா. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் டிடிவி கூட ஒரு அலைன்ஸ் பார்ட்டி இந்த மாதிரி சில கட்சிகள் கூட ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் இவங்களோட முடிவு டிலே வந்து ஒரு சைலன்ஸ் வந்து ஒருத்தனை 1000 விதமாக யோசிக்க வைக்கும். நீங்கள் எதாவது பேசிகிட்டு இருக்கீங்கன்றது வேற, ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த சைலன்ஸ் வந்து எதிர்க்க இருக்கிறவங்கள வந்து 1000 விதத்தை யோசிக்க வைக்கும். நான் இதுக்கே இவ்வளோ முடிவு எடுக்க லேட் ஆகுதுன்னா நம்ம இவங்களை நம்பி எப்படி போகிறதுன்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள. ஏன்னா வரவங்க எல்லாமே அவங்களுடைய எதிர்காலத்தை நம்பி தான் வராங்க. இப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை நம்பி வரோமோ அதே மாதிரி அவங்க எதிர்காலத்தை நம்பி தான் வராங்க. அது வந்து லேக் ஆகுது. இப்போ வைத்திலிங்கம் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து எடுத்து போட்டு வந்திருக்கணும். ஒரு மாவட்ட ஒரு 3 மாவட்டத்தில் வந்து அவர் ஒரு பவர்ஃபுல்லான பயங்கர பவர்ஃபுல் சார். அவர் தஞ்சாவூர் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 25-30 எம்எல்ஏக்களில் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான இடமா இருக்காரு. அவர் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கலான்றது ஒரு விஷயம். ஓபிஎஸ் ஓபிஎஸ் திமுகலயே போய் சேர போறாருன்றது தான் நமக்கு வந்த சோர்ஸ். இது வேறையா சார்? ஆமா, நீ வைத்திலிங்க சேர்க்கறத நம்ம ஷாக் பாக்குறோம்ல. ஓபிஎஸ்ஏ சேருவாருன்றதான் ஆல்ரெடி அதுக்கான மனோஜ் பாண்டியன் சேர்ந்துட்டாரு, வைத்திலிங்கம் சேர்ந்துட்டாரு, அப்புறம் அவங்களோட தலைவர் ஓபிஎஸ் இந்த சைடு சேர்ந்துருவார் மாதிரி தான் இருக்கு. அவருடைய எதிர்பார்ப்பு வந்து இணை பொதுச் செயலாளர் அதை வந்து திமுகல அக்செப்ட் பண்ணல. இதுதான் கடைசியான தாக்கு. இப்ப வைத்திலிங்கம்லாம் போய் சேர்றதா பார்த்தா அவர் ஏதாவது ஒரு சோர்ஸ் கொடுத்து கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தேர்தல் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 30ஆம் தேதிக்குள்ள ஒரு ஓபிஎஸ் உடைய நிலை வந்து திமுகவா இல்லையான்னு தெரிஞ்சிடும். 30ஆம் தேதி நீங்க தேதி குறிச்சிக்கோங்க. ஓகே, ஒரு மாதிரி பிளான்ட் மாதிரி தானே சார்? ஃபர்ஸ்ட் மனோஜ் பாண்டியன் நீங்க போகலாம், அடுத்து வைத்திலிங்கம் நீங்க போங்க, பின்னாடி நான் வரேன். அதனுடைய பல்ஸ் பாக்குறது தானே. இவங்க இணையறதுனால ஏதாவது நெகட்டிவிட்டி ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்களே. ஒரு பல்ஸ் எப்பயுமே பெரிய லீடரா இருக்கவங்க வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்மேஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிடிவி வந்து என்டிஏ கூட்டணி போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து நூறு விடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்னல் காமிச்சிட்டு இருந்தாரு. அது நெகட்டிவ் ஆகுதா? உள்ள கட்சிக்குள்ள இருக்கவங்க யாராவது எதிர்க்கிறாங்க, வெளியில இருக்கிறவங்க இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க, இதெல்லாமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் அந்த முடிவை ஸ்ட்ராங்கா எடுக்கிறதுக்கு தள்ளப்படுவாங்க. இல்லனா ரூட்டை மாத்திப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஆனா இது வரைக்கும் பெருசா அகைன்ஸ்டா எதுவுமே வரல. அவங்க போனதுக்கு வரல. ஆனா யாரோ ஒருத்தர் 2 பேர் மாறுவாங்க தேவா. இது எப்பவுமே வந்து இயல்பு. அதாவது விலை கொடுத்து மாத்து தயாரா இருக்கவங்க, இது பிடிக்காதவங்க. எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி ஏன் டிடிவி கூட வந்தார்? முதல்ல எடப்பாடி எதிர்க்கணும். ஆமா, ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் எதிர்ப்பா இங்க அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிற டீமுக்கு இவர் தான் ஆப்பனன்ட்ன்ற மாதிரி இருந்தது. ஓகேவா? ஓபிஎஸ்க்கும்
இவர் நம்ம துணை சட்டசபை துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் ஏன் எடப்பாடி கூடயே ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு? ஏன் எடப்பாடி வந்து ஆர்பி உதயகுமாருக்கு வந்து அந்த பதவி கொடுத்தாரு? சமுதாய ஓட்ட அந்த ஓட்டுல ஓபிஎஸ்க்கு இவர் அகைன்ஸ்ட். சோ இந்த அகைன்ஸ்ட்ன்ற ஒருத்தர் 2 பேர் இங்க எப்பவுமே மாறுவாங்க. இது வந்து அவங்க நிலை. ஏன்னா ஓபிஎஸ் வெளியே போனாதான் இவருக்கு அந்த தென்னையே கிடைக்கும். ஆமா, அந்த கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அவர் எடப்பாடிக்கு ஓவரா ஜே போட்டாரு. ஜே போட்ட மாதிரி அவர் அந்த பதவியை வாங்கிட்டாரு. அவ்வளவுதான். ஸோ இது எல்லாருக்குமே இப்படிதான் அரசியல். ஸோ அவங்களுடைய நிலை எங்க சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அங்க போய் அவங்கள இணைச்சுப்பாங்க. இந்த இடத்துல டிவிக்கே வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்காங்களோ எந்த நான் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து டிவிக்கு நிர்வாகி சில பேருக்கெல்லாம் நம்ம வச்சோம்னா ஒவ்வொருத்தரையுமே ரிசர்ச் பண்ணி ஆராய்ந்து இணையறாங்க. அவங்க பத்தி பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்றாங்கன்னு. அது தேர்தல் அரசியலுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் அரசியல் தேவைன்றத தாண்டி இப்ப அதுக்கு டைம் இருக்கா? டைம் இருக்கான்னு இல்லை, அது இப்போ தேவையில்லாத விஷயம் தான். அந்த டைம்ன்றது நீங்கள் 3 மாசத்துக்கு முன்னாடி கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. பட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து வரவங்களை இணைக்கும் போது தான் அது ஒரு டாக்காக இருக்கும். இப்போ செங்கோட்டையன் அவர் வந்து இணையும் போது எவ்வளோ பெரிய ஒரு இதுவா இருந்தது. அவர் என்னவா இப்ப ரிப்ளேஸ் பண்றீங்க? அவரை சார்பு எவ்வளவு பேர் அவரால் கண்டிப்பா ரீச் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா ரீச் அவுட் பண்ணிருப்பாங்க. ஏன் இந்த இணைப்பு நடக்கல? படம் ரிலீஸ் தள்ளி போறதுனால உங்களோட அரசியல் நடவடிக்கை கம்மியாயிடுது. சோ அததான் இப்ப எல்லாருமே பேசுற மாதிரி ஆயிப்போச்சு இல்ல? ஆமா, இப்ப அதுதான் சார் கேக்குறாங்க. என்னன்னா இப்ப உங்க படத்துக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நீங்க அரசியல் பேசுற நீங்க ஏன் அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறத இப்ப மக்களே கேக்குறாங்க. நம்ம போன இன்டர்வியூல கூட சொல்லியிருப்போம், படமே வரலனாலும் 250 கோடி 500 கோடி தான். அதனால பலன் விஜய்க்கு பெரிசு, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றதான் நம்ம சொன்னோம். ஆனா இது அப்படியே உல்டாவா நடக்குது. படம் சிபி இதுக்குள்ள இவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாயிட்டு மாட்டிக்கிட்டாங்களோன்ற மாதிரி தான் இருக்க தவிர இதை வச்சு இவங்க அரசியல் பண்ணிருக்கலாம். இப்ப RN ரவி பேச மாட்டாருன்னு தெரிஞ்சும் அந்த அறிக்கையில அதை எழுதுவாங்க, அவர் பார்த்து வெளி நடப்பாங்க. நடத்தோம்னா அதை வீடியோ ஷாட் கட் பண்ணுவாங்க. இவர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாலின் பேசுறது. இது அவங்க 3 வருஷமா தானே பண்றாங்க. சோ அது ஏன் டிவிக்கே பண்ணல? அவங்க எடுத்துருக்கலாம் அந்த இஷ்யூ. இவங்க ஏன் அதை பண்ணல? முக்கியமான தமிழ் திருநாள்னு சொல்ற பொங்கல் ஃபங்க்ஷனை பண்ணல. ஜல்லிக்கட்டை இவங்க நினைச்சிருந்தா ஒரு இதை இவர் போய் அட்டன் பண்ற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கலாம், அதையும் பண்ணல. சோ இதெல்லாமே பண்ணாதானே அந்த ஒரு ரீச். நமக்கு ரீச் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இது எல்லாமே எதிர்பார்ப்பு. இங்கெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கறாங்க சார், நீ விஜய் பண்ணுவாரா, தாவேகா பண்ணுமா? எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணணும். நம்மளை நம்பி இருக்கிறவங்களும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி பண்ணணும். அது வந்து அவர் தலைவர் இப்ப 3 லேயர் 4 லேயர் இருக்குன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் உடைஞ்சு தலைவர் வந்து கொஞ்சம் டைரக்டா அவங்க இறங்கி பார்க்கணும். அதாவது டிவிகேவின் தலைவர் விஜய் வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலயுமே ஒரு சீனியருடைய அட்வைஸ் எடுத்துக்கணும். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒண்ணு இருந்தாலும் சீனியர்ஸ்ன்னு ஒன்று இருக்கணும். அந்த சீனியர்ஸோடைய இதை வந்து வழிநடத்தல அவர் அக்செப்ட் பண்ணி போகணுன்றது நம்மளுடைய கருத்தாரு சார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சரி இப்ப திமுகவோ அதிமுகவோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அங்க விஜய்னு ஒருத்தர் இல்லைன்னா தாவே கட்டுற கட்சியே இல்லைன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இவங்களோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது இப்ப வந்து சிபிஐ விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்காரு. போனதுனாலே வந்து கட்சி வந்து செயல்பாடுகள் முடங்கி போய் தானே இருக்கு. அவங்க சொல்றதுக்கு யாருக்கூடிய உண்மை மாதிரி தானே சார் இருக்கு. அதுதான் இப்ப எல்லாருமே கேட்கறாங்க. தேவா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உளவுத்துறையிலேருந்து ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஷன் பண்ணும்பொழுது வந்தது என்னன்னா, இப்போ சினிமா லாக் ஆயிடுச்சுனானே அந்த இளைஞர்கள் வந்து இப்போ அமைதியாயிட்டாங்க, அவங்க சைட்லேருந்துமே ரியாக்ஷன் பெருசாக இல்லை, தலைமை சைட்லேருந்துமே ரியாக்ஷன் இல்லைன்னும் போது இவங்க இந்த தேர்தல் நாள் இருக்கு இல்லையா, வெள்ளி சனி ஞாயிறு வர மாதிரி வெள்ளிக்கிழமை தேர்தல்னா சனி ஞாயிறு லீவுனா பல பேர் ஊருக்கு டூருன்னு போயிட்டாங்கன்னா அந்த ஓட்டு உங்களுக்கு விழாம போயிடுமே. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்ப இளைஞர்கள்லாம் அந்த மாதிரியான மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இப்போ ஒரு படம்ன்றதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அப்ப அடுத்தது ஒரு ஹாலிடேன்றதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? இதுக்கெல்லாம் திரு விஜய் என்ன பண்ண போறாரு, டிவிக்கு என்ன பண்ண போகுது? வெறும் விர்ச்சுவல் வாரியர்ஸை மட்டுமே நம்ம போறோமா? களத்துல இறங்கி வேலை போறோம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நீங்க களத்துல செய்யற பணியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஆமா, அவங்க நீங்க எதுவுமே பண்ணாம எவ்வளவுதான் அவங்களும் உங்களுக்கு முட்டு கொடுக்க முடியும். அவங்க வேலை செய்ய ரெடியா இருக்காங்க, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, அவங்களுக்கு கண்டென்ட் நீங்க கொடுக்கணும்ல, இறங்கி வேலை பார்க்கணுமே. ஒரு பக்கம் இறங்கி செங்கோட்டன் ஒரு பக்கம் அனுப்புங்க, ஆதவ அர்ஜுன் ஒரு பக்கம் அனுப்புங்க, எல்லா ஊரா போய் சுத்த சொல்லுங்க, ஏதோ ஒரு மீட்டிங்கை போட சொல்லுங்க, அதை எடுத்து கண்டென்ட் கொடுங்க, அவங்க அதை பேச சொல்லுங்க. எல்லாமே இப்போ ஒரு ஸ்லோவெல்லாம் ஸ்டாப் பண்ணி எதுவுமே பேசாம இருக்கிறது, ஒரு என்கேஜா இருந்தாதான் அந்த கட்சி இருக்கிறதாவே தெரியும். ஆமா, அதுவும் இப்போ ரொம்ப மோர் என்கேஜா இருக்கணும். இன்னில இருந்து நீங்க எடுத்துக்கோங்க, இது போன வாரத்துல இருந்து வந்துருச்சு. இன்னில இருந்து டெய்லி திமுக அதிமுக பத்தி பேசுற செய்திகள் வந்துட்டு இருக்கும்.
ஆமா சார், கிட்டத்தட்ட தேர்தல்களை சூடு பிடிச்சிருச்சு. நீங்க உங்க செய்தி எங்க வரணும், நீங்களும் வரணுமே. ஈக்குவலா வந்தா தானே. அவங்க இல்ல. அப்ப அண்ணன் செங்கோட்டையன் சொல்ற மாதிரி 34% நேற்று இன்டர்வியூலோட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. 34% வரணும்னா அதை ரீட்டைன் பண்ணணும்னா அதை எங்கேஜா வச்சுக்கணும்ல. அதே 30%, 34%, 35% இருக்க கட்சி தன்னை நிலைநிறுத்திக்க எங்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒன்னு ஆளுங்கட்சியும் ஒன்று ஆண்ட கட்சியா இருந்தா கூட அவங்கள வந்து அவங்க எங்கேஜ் பண்ணிக்கிட்டே பண்ணணும். நீங்க பண்ணலையே அப்படின்ற வருத்தம் வந்து அவங்க தொண்டர்கிட்ட இருக்கிறது நான் பாக்குறேன். அதை அவங்க மாத்தி வரணும். ஏன்னா நம்ம தான் ராவுத்தர் இப்ராஹிம் போற நண்பர்கள் ஒரு உண்மையான ஒரு விசுவாசி வந்து அவங்க வந்து பிரச்சனையிலையும் அவர் ஃபேஸ் பண்றாரு. அவங்க இது பண்ணலன்னும் போது அதை வந்து நம்ம ரீச் பண்ண அவுட் பண்ணும்போது அதை அவங்க மாற்றி ஒரு விஷயங்கள் செய்கிறாங்க. அந்த மாதிரி இதையும் அவங்க ஒரு கன்சிடரேஷன் எடுத்து இதை வந்து மாற்றி அவங்க வந்து களத்துக்குள்ள வரணுன்றது நம்மளுடைய கருத்தை. இனிமேவாச்சும் அவங்க மாற்றிக்கணும். ஓகே சார், நம்ம தாவேகா சார்ந்த பல்வேறு அரசியல் இன்னைக்கு நம்ம பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. வணக்கம்.